எடப்பாடி பழனிசாமி சரியான தருணத்தில் முன்னூற்று பொசிட்டு வரோம், 3வது முறையும் பிரதமராக வருவார்னு சொல்லிக்கிட்டு காலை வாரிட்டு போயிட்டார். அதனால மோடி வந்து வெரி ஸ்ரூடு பொலிட்டிஷியன். தனக்கு நம்பிக்கையோடு இருப்பவங்கள லிஃப்ட் பண்ணுவார், அதே வேளையில் தன்னை டிச் பண்ணவங்கள அவர் விட மாட்டார். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியை 26 சிஎம் கேண்டிடேட்டாக்கு மோடி முன்னிறுத்ததுக்கு தயாராக இல்லை. அதே வேளையில் மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டாட்டு செங்கோட்டையன் இருக்கலாம், ஓபிஎஸ் இருக்கலாம், அண்ணாமலை இருக்கலாம். அந்த சூழ்நிலை தக்கன சீமானா கூட அதில் ஓபிஎஸ் வந்து கட்சி ஒற்றுமைப்பட்டா போதும், செங்கோட்டையனா இருந்தாலும் கூட களத்தில் இன்னைக்கு ஃபைட் பண்ணக்கூடிய செங்கோட்டையனா இருந்தாலும் கூட பரவாயில்லங்கிற அளவுக்கு செங்கோட்டையனை பேக் பண்ணதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரு. மற்றவங்களும் எடப்பாடியை விட செங்கோட்டையன் மேலே தான் வராங்க. ஏன்னா செங்கோட்டையனுக்கு எதிர்ப்பு இல்லை ஜாதி ரீதியாக. இவர் என்ன நினைச்சாருன்னா, ஓபிஎஸ் நம்ம தள்ளிட்டா நாடாரு மற்றவங்களாம் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு குறுங்கணக்கு, பழங்கணக்கு, பாடா போன கணக்கு, ஒரு ஜாதிக்கு எதிராக ஒரு ஜாதியை திருப்பக்கூடிய ஒரு கேடுகட்ட கணக்கை எடப்பாடி பழனிசாமி போட்டார். நம்ம களத்தில் இறங்கி அடிச்சிட்டோம். ஓபிஎஸ் வாலாட்டும் கேடயமாக இருந்து காப்பாற்றினார். அது இல்லைன்னு சொல்லும்போது அங்கேயும் போயிட்டு அப்போ எடப்பாடியை சொன்னால் தென் மாவட்டம் சுத்தம். எடப்பாடியா சீமானான்னு சொன்னால் பாஜகவுக்கு ஓட்டு போட்ட இந்து நாடார்களே எடப்பாடியை ஓரங்கட்டிக்கிட்டு புறந்தொள்ளிட்டு சீமானுக்கு போடக்கூடிய ஒரு சான்ஸும் வந்துடும். அண்ணாமலை ப்ளஸ் டாக்டர் வந்து 29% வந்துச்சு. அது நான்வன்னியர்கள் மத்தியிலே வந்து சீமானுக்கு இமேஜியாக இருந்து எடப்பாடி பயணசாரார். செங்கோட்டையன் அதிமுக வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்துருவாருங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துச்சு. எடப்பாடியோட செங்கோட்டையனுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி இருக்குது. இவர் வேலுமணி அவர் ஒரு சூப்பர் டூப்பர் பிரம்மாண்ட பொலிட்டிக்ஸ் பண்றாரு. எடப்பாடி கூட நின்றுக்கிட்டு செங்கோட்டையன் இதுக்குள்ள இது பண்ணிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு அரவணைப்புகளை வச்சுக்கிட்டு அவர் என்ன அரசியலுக்கு வராருன்னா, எடப்பாடியும் வேண்டாம், செங்கோட்டையனும் வேண்டாம், வேலுமணியே இருக்கட்டும். நம்ம ஏன் போய் சொல்ல போறோம்? 2021 ஜெயண்டா நின்னாரு, 24 அண்ணாமலைட்ட விழுந்துட்டாரு வேலுமணி. இதான் ஃபேக்ட். மிதுன் பழனிசாமி இவ்வளவு உண்மை. ஐபில ரிப்போர்ட் வாங்கிடுங்க, கரெக்டா இருக்கும். ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்ல உங்களுக்கு வேண்டிய ஆட்கள்கிட்ட ரிப்போர்ட் வாங்கிடுங்க, கரெக்டா இருக்கும். அப்போ இவருக்கு என்ன அலையன்ஸ் அமையும் சொல்லிட்டே இருக்கலாம். 26 பிப்ரவரி வரை நாங்கள் யாருக்கும் தவம் இருக்கல. உங்களையும் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, உங்களையும் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ அதிமுக சார்பாக ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து இருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் தலைமையில் செங்கோட்டையன் அணியினர் ஒரு பக்கம், மேட்டுப்பாளையம் AK செல்வராஜ் அவருடைய அணி ஒரு பக்கமும் வராங்க. மாவட்டம் தமிழகம் முழுக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட அந்த காணொலி வாயில ஒரு கலந்தாய்வு நடத்துது. 4 மணி நேரம் செங்கோட்டையன் அவர்கள் இருந்தும் அவர்கள்ட்ட வந்து எந்த கலந்தாய்வும் நடத்தாமல் அவர் வந்து அவமதிச்சு வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்புல வந்து சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து ப்ரெஸ் மீட்லாம் முடியாத பாட்டு கையெடுத்து கும்பிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு இடையில வந்து அந்த பனிப்போர் வந்து தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கா? என்ன விஷயம்? எடப்பாடி பழனிசாமியை மோடி சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பலை. 2024 மோடிக்குன்னு ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா 18% 13+5 கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கள் கிடைக்காதுன்னு சிவி சண்முகம், ஜெயக்குமார், KP முனுசாமி இவங்க கருத்தை ஏற்று வடதமிழக பாஜகவினர், வடதமிழக அதிமுகவினர் கருத்தை ஏற்று மோடி பிரதமருங்கிற இடத்துக்குள்ள காலவாரிட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி. 2019 ஓபிஎஸ் தான் இருந்தார். அவர் தான் அவர் மகனை வெற்றி பெற செய்து ஒரு MP சீட்டாவது மோடிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணார். எடப்பாடி பழனிசாமி சரியான தருணத்தில் முன்னூற்று பொசிட்டு வரோம், 3வது முறையும் பிரதமராக வருவார்னு சொல்லிக்கிட்டு காலை வாரிட்டு போயிட்டார். அதனால மோடி வந்து வெரி ஸ்ரூடு பொலிட்டிஷியன். தனக்கு நம்பிக்கையோடு இருப்பவங்கள லிஃப்ட் பண்ணுவார், தனக்கு விசுவாசமாக இருக்கவங்களுக்கு ரிவார்ட் பண்ணுவார். ஜார்ஜ் குரியன் கேரளாவில் வந்து அமைச்சராக இருக்கார் பாருங்க, அந்த மாதிரி. அதே வேளையில் தன்னை டிச் பண்ணவங்கள அவர் விட மாட்டார். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியை 26 சிஎம் கேண்டிடேட்டாட்டு மோடி முன்னிறுத்ததுக்கு தயாராக இல்லை. அது தெளிவு 100% நமக்கு மோடி, நம்ம ஒன்று மோடி லாயலிஸ்ட்டுக்கு 100% அது தெரிஞ்ச உண்மை. ஏன்னா நம்பகத்தன்மையற்றவர். ஒன்று, அவரை முன்னிறுத்தி அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டால் காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் பண்ணுவார். ஏற்கனவே 2024 காங்கிரஸுக்கு 20 சீட்டு சசிகாந்த் செந்தில், சவுக்கு சங்கர், சுனில் கனகூலு நாயுடு காரு இவங்க மூலமாக ஆஃபர் பண்ணவங்க தான். காங்கிரஸ் தான்
நோன் டெவிலிஸ் பெட்டர் தான் அன்னோன் ஏஞ்சல்ங்கிற மாதிரி திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி, சரி வெற்றி கூட்டணியிலே போயிருவோங்கிறதுக்காக எடப்பாடி கிட்ட நம்பி ரிஸ்க் எடுக்காண்டான்னு ஸ்டாலின்ட்ட அதை சொல்லி 10 சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ என்னைக்கு வேணாலும் இவர் வந்து மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட போவார். அப்படி காங்கிரஸ் கூட போக வாய்ப்பு உள்ளவரை பலப்படுத்தாண்டான்னு மோடி நினைக்கிறாரு. இதே தான் நான் 2021 சொன்னேன். ஐயா நடராசன் காமராஜருக்கு எதிரானவர், இந்திரா காந்தி அன்னை தாயின்னு ரொம்ப பற்றுதல் உள்ளவர். முள்ளிவாய்க்கால் மட்டத்தில் கூட காமராஜ் படம் 2 பிரதமரை கமெண்ட் பண்ண காமராஜ் படம் இல்லை. அப்போ அவர் காங்கிரஸ் கூட தான் அவர் நட்பில் இருப்பார். அதனால காங்கிரஸ் ஆதரவாளர்களை வந்து மோடி விட மாட்டாருங்கிறத நம்ம சொன்னோம். அதுவும் 2021 நடந்தது. மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள நடராஜன் சசிகலா தரப்பு வர முடியாதுன்னா வரல. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படியெல்லாம் கிடையாது. அவர் சூழ்நிலை தக்கன அரசியல் பண்ணிக்குவார். என்றால் நம்பகத்தன்மையற்ற அவர் வந்து காங்கிரஸ் கூட 29 போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நம்ம 29 காங்கிரஸ் கூட கூட்டணிக்கான முயற்சியை 24 பண்ணி தோத்துக்கிட்டு 29 மெகா கூட்டணின்னு அதை செய்ய போகிறவர்கிட்ட ஏன் நம்மளை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லணும்னு மோடி தெளிவாக இருக்கிறார். குஜராத் டீம் அதை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, ஐபி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ணாமலை மோடிக்கிட்ட என்ன பொசிஷனுங்கிறத தெளிவாக விளக்கிட்டார். எங்கள் ஆர்டி டீமும் வந்து மோடிக்கிட்ட இது சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லை, மோடிக்கே தமிழ்நாட்டை பற்றி எல்லாரை விடவும் மிக மிக துல்லியமாக தெரியும். எந்தெந்த தொகுதி யார் யார் இருக்காங்கலாம் மோடிக்கே ரொம்ப அக்யூரேட்டாக தெரியும். ஸோ நம்பகத்தன்மையற்ற செல்வாக்கற்ற எடப்பாடி பழனிசாமி மோடிக்கே சிஎம் கேண்டிடேட் இல்லை. அதே வேளையில் மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டாட்டு செங்கோட்டையன் இருக்கலாம், ஓபிஎஸ் இருக்கலாம், அண்ணாமலை இருக்கலாம். அந்த சூழ்நிலை தக்கன சீமானா கூட சீமானா கூட இருக்கலாம். ஸோ இந்த அதிமுகவுக்குள்ள செங்கோட்டையன் ஓபிஎஸ் 2 பேரும் வந்து முக்கியமானவங்களாக இருக்காங்க. அதில் ஓபிஎஸ் வந்து கட்சி ஒற்றுமைப்பட்டா போதும், செங்கோட்டையனாக இருந்தாலும் கூட களத்தில் இன்னைக்கு ஃபைட் பண்ணக்கூடிய செங்கோட்டையனாக இருந்தாலும் கூட பரவாயில்லைங்கிற அளவுக்கு அவர் வந்து செங்கோட்டையனை பேக் பண்ணதுக்கு அவர் தயாராக இருக்கிறாரு. மற்றவங்களும் எடப்பாடியை விட செங்கோட்டையன் மேலே தான் வராங்க. ஏன்னா செங்கோட்டையனுக்கு எதிர்ப்பு இல்லை ஜாதி ரீதியாக. இவர் ஓபிஎஸ்ஸை நீக்கிறனால இவர் கிராப்பர்னு இருக்குது. அதாவது தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் இருக்கிறத வரை நல்ல ஓட்டு இருந்தது. ஓபிஎஸ் போன பிறகு இப்போ நெல்லையில் டெபாசிட் போயிட்டு, ஏன்னா ஓபிஎஸ் போனதில் இவர் என்ன நினச்சாருன்னா, ஓபிஎஸ்ஸை நம்ம தள்ளிட்டா நாடாரு மற்றவங்களாம் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு குறுங்கணக்கு, பழங்கணக்கு, பாடா போன கணக்கு, ஒரு ஜாதிக்கு எதிராக ஒரு ஜாதியை திருப்பக்கூடிய ஒரு கேடுகட்ட கணக்கை எடப்பாடி பழனிசாமி போட்டார். நம்ம களத்தில் இறங்கி அடிச்சிட்டோம். அப்போ ஓபிஎஸ்க்கு அந்த எதிர்ப்பு இல்லை ஜாதி ரீதியாக. அப்போ நாடார் ஏரியாவில் இவர் ஓபிஎஸ்ஸை நீக்கிட்டா நாடாரெலாம் வந்துடுவான்னு நினச்சாப்பில். சசிகலாவை நாடார்கள் எதிர்த்த மாதிரி, நடராஜனை எதிர்த்த மாதிரி ஓபிஎஸ்ஸை எதிர்ப்பாங்க வந்துடுவான்னு நினச்சா. அது நாம் களத்துக்களை போய் பிரச்சாரம் பண்ணி பாசிட்டிவாக இருக்கணும்னு கன்னியாகுமரியில் டெபாசிட் போயிட்டு, திருநெல்வேலியில் டெபாசிட் போயிட்டு, தூத்துக்குடி டெபாசிட் போயிட்டு, 3 நாடார் மெஜாரிட்டி தொகுதியிலுமே எடப்பாடி டெபாசிட் போயிட்டு, அடுத்து ஓபிஎஸ் நீக்கினதில் தேனியில் வெற்றி பெற்ற தேனியில் 13% போயிட்டு, 35% ஓட்டு எடுத்த ராமநாதபுரத்தில் 9% போயிட்டு, 35% ஓட்டு எடுத்த திருநெல்வேலியில் பரோஜ் பாண்டியன் எடுத்த திருநெல்வேலியில் அது 8% போயிட்டு. ஸோ தென் மாவட்டங்களில் மதுரையிலே 3வது போயிட்டு. அப்போ முக்குலத்தோறும் ஓபிஎஸ் வாலாட்டுங்க இடையமாக இருந்து காப்பாற்றினார். அது இல்லைன்னு சொல்லும்போது அங்கேயும் போயிட்டு. அப்போ எடப்பாடியை சொன்னால் தென் மாவட்டம் சுத்தம் தெளிவு. நம்ம செங்கோட்டையன்ட்டையும் சரி விவரமான அதிமுகங்களுக்கு இது தெரியும். ஓபிஎஸ் சிஎம் கேண்டிடேட்டாக சொன்னால் தென் மாவட்டம் சுத்தம். பாருங்கள், அண்ணாமலை கூட கள்ளருக்கு விஷயத்தை பற்றி பேசும்போது சீமான் அண்ணனும் இதுக்கு ஆதரிக்கிறார். என்டிஏ ஆட்சிக்கு வரும்போது கல்லுக்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்கும் சொல்லாதது திமுக அதிமுகவும் சாராய வியாபாரிகள் கூட லிக்யூர் பேரன் கூட இருக்காங்கிறதான் சீமான் சொல்லுவார். அதை இது அண்ணாமலை அதை சொல்லலை. பட் சீமானை ரெகனைஸ் பண்ணி அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ளே பேசுகிறார். அப்போ தென் மாவட்டம் வந்து தெள்ள தெளிவாக வந்து எடப்பாடி சிஎம்மாக சொன்னால் சுத்தமாயிரும். அதுவும் வந்து எடப்பாடியா சீமானான்னு சொன்னால் பாஜகவுக்கு ஓட்டு போட்ட இந்து நாடார்களே எடப்பாடியை ஓரங்கட்டிக்கிட்டு புறந்தொள்ளிட்டு சீமானுக்கு போடக்கூடிய ஒரு சான்ஸும் வந்துடும். ஸோ எடப்பாடிக்கு சவுத்தில் இவ்வளவு பாதிப்பு. அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு மக்களவை தேர்தலுக்கு பிறகு விக்ரவாண்டியில் நிற்கல. ராமதாஸ் போலரைஸ் பண்ணி 29% வந்துட்டார் டாக்டர் ஐயா. அண்ணாமலை ப்ளஸ் டாக்டர் வந்து 29% வந்துட்டு. அது நான்வன்னியர்கள் மத்தியிலே வந்து சீமானுக்கு இமேஜியாக இருந்து எடப்பாடி பயணசாகிறார். அதே மாதிரி செங்கோட்டையன் வந்து ஈரோடு கிழக்கில் வந்து நிற்க சொன்னார். அங்கேயும் நிற்காததில் எடப்பாடிக்கு இமேஜ் வந்து நான் வெள்ளாள கவுண்டர் மத்தியில் போயிட்டு. அப்போ எடப்பாடி சிஎம்மாக சொன்னால் இந்து நாடார் வந்து எதிராக போயிடுவாங்க, முக்குலத்தோர் வந்து ஆதரவு கிடைக்காது. நான் வெள்ளாள கவுண்டர்ஸ் வந்து எடப்பாடி ஏற்றுக்க தயாரில்லை. பன்னீரை நீக்கினிலேருந்து அந்த கட்சியின் தன்மை மாறிட்டு நான் வன்னியர் வந்து
விக்கிரவாண்டியில் ராமதாஸுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடினதில் ராமதாஸுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடினதில் நான் வன்னியர் வந்து என்னையா எடப்பாடி லீடர்ஷிப்னு அவங்களும் இதாயிட்டாங்க. மிதுன் பழனிசாமி இவ்வளவு உண்மை, ஐபியில் ரிப்போர்ட் வாங்கிடுங்க கரெக்டாக இருக்கும், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸில் உங்களுக்கு வேண்டிய ஆட்கள்கிட்ட ரிப்போர்ட் வாங்கிடுங்க கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் உண்மை. அப்போ எடப்பாடி சிஎம்மா சொன்னால் தேராது, கூட்டணி அமையாது, எதுவுமே வாய்ப்பு இல்லை, மோடியே வந்து அதற்கு ஏற்றுக்க மாட்டான்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து அதர் தான் எடப்பாடி ஒரு சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறத பார்க்குறாங்க. அதில் ஓபிஎஸ்னா அவர் ஏற்கனவே வெளியேறின சூழ்நிலை, அவரே செங்கோட்டையனை ஓகேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலும் வெளியே இருக்கவங்களுக்கு இருக்குது. செங்கோட்டையனா வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ், ஐயப்பன் இவங்களும் வந்து வெளியே இருக்கவங்களும் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு சொல்லும்போது செங்கோட்டையன் அதிமுக வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்துடுவாருங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு, எடப்பாடியோட செங்கோட்டையனுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஜாதிய ரீதியாக எடப்பாடி அளவுக்கு மற்ற இதுவோ செங்கோட்டையனுக்கு ஒன்றும் எதிர்ப்போ இல்லை. இன்னும் கட்சிக்கு காப்பாற்றணுங்கிற எண்ணம் கொண்டவர். நாங்களே போய் சசிகலாவுக்கு எதிராக ஃபைட் பண்ணுன்னு சொல்லும் போதே கட்சியை உடைக்க விரும்பல வைக்கலன்னு சொல்லி விட்டுட்டார். அப்போ அவருக்கு அந்த இமேஜ் அதெல்லாம் இருக்குது. இது இப்போ எடப்பாடிக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு அச்சத்தையும் ஒரு நெருக்கடியும் கொடுத்துருக்குது. இதுதான் அங்கே ஓடிட்டு இருக்குது. இந்த இடத்துக்குள்ள இவர் வேலுமணி அவர் ஒரு சூப்பர் டூப்பர் பிரம்மாண்ட பொலிட்டிக்ஸை பண்றாரு. எடப்பாடி கூட நின்றுக்கிட்டு செங்கோட்டையன் இதுக்குள்ளே இது பண்ணிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு அரவணைப்புகளை வச்சுக்கிட்டு அவர் என்ன அரசியலுக்கு வராருன்னா, எடப்பாடியும் வேண்டாம், செங்கோட்டையனும் வேண்டாம், வேலுமணியே இருக்கட்டும், நமக்குள் போட்டி வேண்டாம், வேலுமணியே பொதுவாக இருக்கட்டும், அவர் ஒரு மூவ்ஸுக்கு அவரு வராரு. ஸோ அவரும் எடப்பாடி கூட இல்லை, கடைசி தனியாக தலைமையில் இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து பாஜக இல்லைன்னா அங்கே தாக்கு பிடிக்க முடியாது. அண்ணாமலை தனிப்பட்ட செல்வாக்கில் வந்தது, ஏறி வந்தது. அது இன்னொரு விட்டு கொடுத்துட்டாரு, விட்டும் கொடுக்கல, தொட்டும் கொடுக்கல, ஒன்றும் இல்லை, விழுந்துட்டாரு, அவ்வளவுதான். நம்ம ஏன் போய் சொல்ல போறோம்? 2021 ஜெயண்டா நின்னாரு, 24 அண்ணாமலைகிட்ட விழுந்துட்டாரு வேலுமணி, இதான் ஃபேக்ட். ஸோ அவருக்கு வந்து பாஜக கூட்டணி வேணுங்கிற லெவலும் இருக்குது. சிஎம் கேண்டிடேட்டா எடப்பாடியை வந்து மோடி ஏற்றுக்க மாட்டாருங்கிறதும் வேலுமணிக்கு தெரியுது. வேலுமணிக்கு இட் இஸ் வெரி வெல் இன்ஃபார்ம்டு, எடப்பாடியை மோடி சிஎம்மா ஏற்றுக்க மாட்டாருங்கிறது வேலுமணிக்கு கூறியாச்சு. வேலுமணிக்கு அது 100% தெரியும். இந்த சூழ்நிலையில் களத்துக்குள்ளே என்னை ஃபைட் பண்ணிட்டு இருக்கு செங்கோட்டையன் தான். ஸோ செங்கோட்டையன் வர்சஸ் எடப்பாடியில் எடப்பாடி வந்து தன்னுடைய சசிகலாட்டிருந்து தான் ஜெயலலிதாட்டிருந்து ஜெயலலிதா இறந்த முறை தான் சசிகலா பிடிச்சதை, சசிகலாட்டிருந்து இவர் பிடிச்சதை செங்கோட்டையன் கொண்டு போயிடுவாரோ நினைக்கிறார். அப்போ நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்னன்னா, சசிகலாவுக்கு எதிராக அதாவது டெமோக்ராட்டாக இல்லாத ஒரு டீலராக இருந்த சசிகலாவுக்கு எதிராக செங்கோட்டைங்கிற டெமோக்ராட் கிட்ட தான் அது வந்திருக்கணும். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சசிகலா வந்து டெமோக்ராட்டாக இல்லை, ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி, அதை நம்ம மறுக்க வரல. பட் ஒரு ஜனநாயகவாதியாக அவர் இல்லை. ஜெயலலிதாவுக்குள்ள அந்த பணப்பட்டுவாடங்கள், இந்த புரோக்கரேஜ் வேலைகள், இதைத்தான் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர அவங்க வந்து ஒரு ஜனநாயக சக்தியாக இல்லை. செங்கோட்டையன் ஜனநாயக சக்தியாக இருந்தார். ஜனநாயக சக்தியாக செங்கோட்டையன் தான் வரணும். பட் சசிகலா கையில் போய் அது எடப்பாடி கையில் வந்து இப்போ அதில் பெரும்பகுதி செங்கோட்டையன் கையில் வந்து இயற்கை நீதிப்படி வர்றதுக்கான ஒரு சூழல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு சசிகலாவால் பாதிக்கப்பட்ட ஓபிஎஸ் போன்றவங்க, எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட ஓபிஎஸ் போன்றவங்கள ஆதரவும் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஏதோ நல்லது நடந்தால் போதுங்கிற, தனக்கு இல்லைனாலும் நல்லது நடந்தால் போதுங்கிற அடிப்படையில் செங்கோட்டையன் தலைமையில் இருந்தால் கூட பரவாயில்லங்கிற எண்ண ஓட்டம் ஓபிஎஸ் போன்றவங்களுக்கு இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரீஅலைன்மெண்ட்டில் எடப்பாடிக்கு கரங்கள் வந்து பலகீனம் அடையுது. செங்கோட்டையனால அது பலகீனம் அடையனால செங்கோட்டையன் மேலே அவருக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. நீங்களே சொன்னீங்க மோடி வந்து எடப்பாடியை வந்து சிஎம் கேண்டிடேட்டை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அதுக்கு பதில் வந்து அண்ணாமலை இருக்கலாம், சீமான் இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது எப்படி சாத்தியமாகும்? அதெல்லாம் இப்போ சார் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸு. அது 2026 பிப்ரவரி வரை அது ஓடிட்டு தான் இருக்கும். 26 பிப்ரவரிக்கு மேலே தான் அது முடிவாகும். எடப்பாடி இல்லை மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டு, மோடி அதை ஏற்றுக்க மாட்டார். 24 கால வாரின எடப்பாடியை 26 ஆளாக்கி விட்டு மீண்டும் ஏமாறதுக்கு தயாராக இல்லை. மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அவர் ஏமாத்திட்டு போயிடுவார். ரெட்டையிலே வாங்கிட்டு ஏமாத்திட்டு போனவருங்கிறத அமித்ஷாவே உணர்றாரு. நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு மோடிக்கிட்ட சண்டை போட்டோம், சத்யன் குருமூர்த்திகிட்ட சொன்னோம், அண்ணாமலைகிட்ட சொன்னோம், அமித்ஷாட்ட சொன்னோம். இவங்க வந்து அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அவர் ரெட்டலை இருக்கு, பாஜகவுக்கு என்ன இருக்குன்னார். அதுவும் நல்லதா போச்சு. அண்ணாமலை தன்னோட உழைப்பாள திறமையால அண்ணாமலை தமிழக பாஜகவுக்கு யாருமே செய்யாத சாதனையை செய்து என்டிஏ 18% கொண்டு வந்துட்டாரு. இனிமேல் எப்படி எடப்பாடியை நம்புவாங்க? நம்பவே மாட்டாங்க. இதுதான் பொசிஷன். அப்போ எடப்பாடி நம்பாத போது அதிமுக சென்டிமெண்ட்டில் செங்கோட்டையனை அவங்க முன்னிறுத்ததுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதுதான் இப்போ உள்ள முதல் படி. மற்றபடி
அண்ணாமலை சிஎம்க்கு தகுதியானவர் தான். சீமான் வந்து கூட்டணியே இல்லாமல் தொடர்ந்து தனிச்சு போயிட்டு இருக்கிறாரு. இப்பவும் அவர் களத்தை விட்டு வெளியேறிய எடப்பாடி பழனிசாமியை நான்வெண்ணியர்கள்ட்ட பலையனப்படுத்தினோன்னு உறுதியாக நம்புறாரு. ஈரோடு கிழக்கில் களத்தை விட்டு வெளியேறின எடப்பாடி பழனிசாமியை கொங்கு வேளாளர்கிட்டையும் பலையனப்படுத்தினோன்னு உறுதியாக நம்புறாரு. அவர் ஸ்டைலில் தான் போயிட்டு இருக்கிறார். சார், இப்போ அண்ணாமலை என்ன சொன்னார்னா, பாஜக கூட்டணி வைத்து தோத்தவர்கள் இப்போ பாஜக கூட்டணிக்காக இயங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதற்கு பதிலடியாக வந்து இபிஎஸ் என்ன சொன்னாலும், நாங்கள் வந்து யாருக்காகவும் தவம் வந்தது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த பனிப்போர் இவங்க ரெண்டுத்துக்குள்ள? அண்ணாமலை சொல்றது உண்மைதான். இவங்க ஏங்கிட்டு இருக்காங்களா? நாங்கங்கிறது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் சொல்றாரு. எம்ஜிஆர் என்னைக்கு 4வது போனாரியா? எடப்பாடி பழனிசாமி, தம்பி முதுன் பழனிசாமி என்னைக்கு எம்ஜிஆர் 4வது இடத்துக்கு போனாரு? எந்த தொகுதியில் போனாரு? எந்த ஏரியாவில் போனாரியா? எங்க போனாரு எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்ச இடம் புதுச்சேரி. அங்க எம்ஜிஆர் என்னைக்கு 4வது போனாரு? ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட்? இப்போ எடப்பாடி நாம் தமிழரின் கீழே 4வது போயிட்டாரு. கன்னியாகுமரி மக்களவையில் நாம் தமிழர் கீழே 4வது போயிட்டாரு. அப்போ சீமானுக்குள்ள லீடர்ஷிப் எடப்பாடிக்கு இல்லை. அதான விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு பிறகு தமிழக மக்களே சொல்றாங்க, சீமான் லீடர்ஷிப்பியா போல்டியா? எடப்பாடி பயந்து போய் ராமதாஸ் பயந்து ஓடிட்டாரியா, டெபாசிட் போயிருன்னு ஓடிட்டாரியான்னு சொல்றாப்புல. அப்போ ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் இந்த நிலைமையில இருந்தாங்க. ஸோ அந்த கம்பாரிசன் பொருந்தாது. தென் மாவட்டங்களில் 3வது போயிட்டாரு, மேற்கு மாவட்டத்தில் பாதி 3வது போயிட்டாரு, சிட்டியில் 3வது போயிட்டாரு, வட தமிழகத்தில் 10.5 மட்டும் 2வது இடத்துல இருக்காரு. அதையும் ராமதாஸ் கிட்ட கோட்டை விட்டுட்டு நிற்கிறாரு விக்கிரவாண்டியில். அப்போ இவருக்கு என்ன அலையன்ஸ் அமையும்? சொல்லிட்டே இருக்கலாம் 26 பிப்ரவரி வரை நாங்கள் யாருக்கும் தவம் இருக்கலன்னு. உங்களையும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே. இப்போ யார் உங்களை ஏற்றுக்கிட்டு இருக்கா? தேமுதிக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, மறுக்க வரல. முபாரக் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 வாரம் தவிர உங்களை யார் ஏற்றுக்கிட்டு இருக்கா? டாக்டர் கிருஷ்ணசாமியே நீங்க அருந்ததிகளுக்கு ஆதரவாக போனதும் சீமானுக்கு ஸ்டாண்டு பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்குறங்கிற அந்த பாணிக்குள்ள அவரும் தேவேந்திர குல வேளாளருக்கு ஆதரவா அவரும் வந்து உங்களை விட்டு வெளியேறிட்டார் கிருஷ்ணசாமி. உங்க கூட இல்லை. 1/2% ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ண கிருஷ்ணசாமி எடப்பாடி பழனிசாமி கூட இல்லை. அந்த அருந்ததியர் பரையர் தேவேந்திரர் உள்ள ஒதுக்கீட்டில் இவர் பரையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் அநீதி இழைச்சிட்டாருன்னு வெளியேறிட்டார். அவரு முபாரக் இருக்கிறாரு, பாஜக கூட நீங்க போக மாட்டீங்கன்னு நம்பி இருக்கிறாரு. தேமுதிக இருக்கிறாங்க, ஒரு ராஜ்யசபா நீங்க எப்படியும் கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. இந்த இவங்களை தவிர யார் உங்க கூட வரா? யார் உங்ககிட்ட அலையன்ஸுக்கு வந்துட போறா? உங்க நிலைமை அதுதானே. 2024 யார் உங்க கூட அலையன்ஸுக்கு வந்தா? 1% வாக்கு பலமுள்ள ஒரு கட்சி கூட உங்க கூட வராதுன்னு ரவீந்திரன் துரைசாமி அடிச்சு ஆணித்தனமா சொன்னேன். தம்பி முதுன் பழனிசாமி மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாதிக்கும் தொழிலதிபர், தொழில் வளரட்டும் தம்பி முதுன் பழனிசாமி கிட்டே சொன்னேன். அதானே நடந்தது. இப்பவும் எடப்பாடி கூட கூட்டணிக்கு யார் வரா? நீங்களா கதை விட்டுக்கிட வேண்டியதுதான். எங்க பல நிரூபிக்காத ஏட்டு சுரக்கா விக்கிரவாண்டியில களத்துக்குள்ளே வர முடியாத கோலத்தனமா ஓடின விஜய், விக்கிரவாண்டியில எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத விஜய், ஏட்டு சுரக்கா விஜய் தரப்பு கூட எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கலையே. அதான் இப்போ அந்த ஆதரவு சொல்லியிருந்தாரு, 45 சீட்டு வாங்கிட்டு நாங்க எம்எல்ஏ வரல அப்படின்னாரு. அது வந்து அதிமுகவை தான் சொல்லியிருக்காரா? அது பொய்யுங்க. ஆதவர்ஜுனா ஃப்ராடுங்க. 45 அவருக்கு யாருங்க கொடுத்தா? யாருங்க அவர்கிட்ட 45 சீட்டு சொன்னா? சொல்லட்டு அவரு. நான் சொல்றேன், சீமான் என்கிட்டே சொன்னாரு 30 சீட்டுக்கு மேல விஜய் கொடுக்க முடியாதுன்னாரு. 45 சீட்டு விஜய்க்கு யார் சொன்னா? சும்மா அதை வச்சு நான் பொய்ய சொல்றாரு. அவர் சொல்றது உண்மையா? என்ன ஆதாரம் இருக்கு அதை வச்சு நான் சொல்றது? டெகால்ட்டி, பொய், ஃப்ராடுத்தனம். இப்ப தனித்து நின்று தான் எல்லாமே ஜெயிப்போங்கிறாங்க. அந்த நம்பிக்கை வந்து சாத்தியமாகுமா யாருக்கு? தாவேக்காவுக்கு. தாவேக்கா வந்து தனிச்சு நிற்கிறதுல தப்பு இல்லை, தனிச்சு தான் நின்று ஆகணும். உங்க கையில வராத ஓட்டை நீங்க இன்னொருத்தருக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? சிவாஜி 50 சீட்டு கொடுத்து ஜானகி ஏமாந்தாங்க. உங்க கையில வரணும் ஓட்டு, அதைத்தான் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஏமாத்திட்டு இருக்காங்க, மோசடியா பண்றாங்க. மோசடி பண்றாரு ஜான் ஆரோக்கியசாமி, மோசடியா பேசுறாரு ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஆட்கள். பவன் கல்யாண் 2014 ஆந்திர பிரிவினைக்கு எதிராக நாயுடுவுக்கும் பாஜகவுக்கும் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணாரு. 19 வாக்கை நிரூபிச்சாரு. 24 கூட்டணிக்கு வந்தாரு, நிரூபிச்ச வாக்கை வச்சு கூட்டணிக்கு வந்தாரு, டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. இப்போ நீங்க நிரூபிச்சுதான் தீரணும். எடப்பாடி கூட நீங்க போனீங்கன்னா சீமானே உங்களை காலி பண்ணிடுவாரு. நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போன அரசியல் வியாபாரி, சினிமா பாப்புலாரிட்டியை பொழப்புக்கு பயன்படுத்தி போன பொழப்புவாதி விஜய் அப்படின்னு சீமானே அடிச்சு நொறுக்கி தள்ளிடுவாரு. பிராண்டிங் மாஸ்டர்ஸுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு மொத்தமா அந்த படத்தை எடப்பாடி கிட்ட வாங்கிட்டு போன அரசியல் வியாபாரி விஜய்னு அடிச்சிருவாப்புல. அப்போ நீங்க தனிச்சு தான் நின்னாகணும். தனிச்சு 214 ட்ரை பண்ணுங்க. மீண்டும் சொல்றேன், உங்ககிட்ட 1% வாக்கு நிரூபிச்ச ஒரு கட்சி கூட விஜய்கிட்டே வரமாட்டாங்க. அப்போ 214 நீங்க கேண்டிடேட் ட்ரை பண்ணுங்க, போடுங்க, சாதிங்க. சாதிச்சுக்கிட்டு
19 சாதிச்ச பவன் கல்யாண் 24 திரும்ப சாதிச்ச மாதிரி நீங்க 26 சாதிச்சுட்டு ஓட்டை நிரூபிச்சுக்கிட்டு 29 ஆளாகுங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசும். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம்.